நெருப்பு நெருப்பு வெறும் போகடா. ஆமாண்டா, புகை நெருப்பாயி நெருப்பு எல்லாத்தையும் சாம்பலாக்கிறவங்களும் பாத்துக்கிட்டு இருங்க. சரி சரி, எல்லாரும் போமா. ஏய் ஆமா, ஏன் படிக்காத எந்திரி. ஏய் என்னடா கொஞ்ச நேரம் நிம்மதியா சிகரெட் குடிக்க விட மாட்டேங்கிறீங்க? சிகரெட் குடிக்க இந்த இடம் தான் காம்பிட்டுச்சா? பப்படிகளை குடிச்சாதான் பாதி பங்குக்கு வந்துருவீங்களாடா பாய் பசங்களா? ஆமா, ஏன் சிங்காரம் ஒண்ணு ரொம்ப நாளா கேட்கணும்னு. என்ன கேட்க போற? கேக்குறத கேள. உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? ஏண்டாப்பா அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு தந்தி மணி ஆர்டர் பண்ண போறீங்களா? போடா பரிச திருடிட்டு இங்க கொடுத்தன வந்த பயல. அத கேட்டா கோவிச்சுக்காக சொல்ல. அட்ரஸ் தானடா தேவை, கேளுங்கடா. சொல்லு. சிவலோகம், ஆகாய வழி, கேர் ஆஃப் யமதர்மராஜா. உங்க அப்பா அம்மா செத்துட்டாங்களா? அனாத. அனாத பயல. எவன்டா அனாத? இவரு பெரிய கோடீஸ்வரர். சத்தம் போட்டு சொல்லாதடா, குபேரன் கோவிச்சுக்க போறான். டேய், செத்து போன எங்க அப்பா அம்மா சும்மா சாவல, கொஞ்சம் சொத்தும் சேகரம் பண்ணி வச்சுட்டு தான் போனாங்கடா. படிப்பு 2 முட்டு முட்டிட்டு வந்திருக்கேன்டா. படிச்சிருக்கீங்க? அப்ப ஏன் ஜெயிலுக்கு வந்த? உங்ககிட்ட ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு போய் கவர்னர் கிட்ட கொடுத்து வேலை வாங்கி என் வேலையில ஒன்ன பிடிச்சி உள்ள கொண்டா தட்டுறது. போடா ஊசி பயல. ஆமா சிங்காரம், எப்படி ஜெயிலுக்கு வந்த அத சொல்லப்பா. ஐயோ, அதை ஏன்டா கேக்குற? சும்மா சொல்ல. ஐயா கோழி பண்ணைய வச்சிருந்தாரா, அதுல லெக்காஞ்சாதியை சேர்ந்த ஒரு கோழி உயரத்துக்கு ஒண்ணு இருந்தது. அதெல்லாம் கோழியா குரங்கா? குரங்கு பயல. அதை எக்ஸிபிஷன்ல காட்டி பிரைஸ் வாங்கலான்னு அந்த கோழிக்கு கோழிக்கறியா போட்டு வளர்த்தேன். நான் போட்டதையெல்லாம் தின்னுபிட்டு எதிர் வீட்டுல போய் ஒரு எக்கச்சக்கமான வேலை செய்து பிடிச்சு. என்ன சேவ கோழியை சிநேகிதம் முடிச்சுக்கிச்சா? அப்படி இருந்தாதான் பரவாயில்லையே. 2 பேரையும் எடுத்து வச்சு சீதனத்தை கல்யாணம் பண்ணி சீதனமா கொஞ்சம் பணமும் கொடுத்துருப்பேனே. அவங்க வீட்டுல போய் 2 வைர மூத்திய போட்டு முழுங்கிடுச்சு. அப்ப மூக்கையும் முழுங்கி இருக்கணுமே. மூஞ்சிய விட்டுடுச்சு. சும்மாறா மூஞ்சூறு பயல. அது என்னமாப்பா, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படி ஆயிரம் போல் இருக்கு. நீ சொல்லு. அந்த பொண்ணு அப்பனுக்கும் எனக்கும் ஆகாது. அவன் என்ன பண்ணிட்டான், கோழியை விட்டு நகையெல்லாம் திருடுறான்னு சொல்லி போலீஸ்ல போய் புகார் பண்ணிட்டான். புகாரா? பிளைமோத்துக்காரு. நீ ஏன்டா ஏன் இடுப்புல உட்காந்துட்டு இறங்க மாட்டேங்கிற? ஏய், உனக்கு தான் உடம்பு சரியில்லையே, சொல்றத கேட்டுக்கிட்டு சும்மா இருந்து தொலையாண்டா. நீ சொல்லப்பா. இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு, எனக்கு கோவம் வந்துருச்சு. அவரு முன்னாலே அறுத்து விட்டேன். யார புகார் பண்ணவனியா? இல்லடா, ஏன் கோழி அறுத்து விட்டேன்டா. அறுத்தியே வயிற்றுல வைர மூக்குத்தி இருந்தா? வைர மூக்குத்தி மட்டுமா இருந்தது? அந்த தெருவுல இருக்கிறவங்க பாரி வீட்டு நகையும் அது வயத்துலதான் இருந்தது. இந்த இன்ஸ்பெக்டர் இத்தனையும் பார்த்தாரு. நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்கல. என்ன இங்க கொண்டா தள்ளி விட்டு என் கோழி 300 ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாம் திருட்டு கோழின்னு அதை ஆபரேஷன் பண்ணி பாக்குறதுக்கு. அப்புறம் கோழி எல்லாம் என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? அது தலையிலயும் ஐஸ் பேக்க வச்சு பெட்ல தூக்கி போட்டிருக்காங்களாம். வந்தேன் குருதேவா. அவங்க பிடிச்ச சரி இல்லையா? புடிடா. நல்லா புடி. தலைவரே, தாளம் போடுறதுக்கு சரியான உடம்பு. என்ன உடம்பு, காங்கிரீட் கட்டடம் மாதிரி. என்ன எலும்பு, கோயில் கதவு தாப்பா மாதிரி. என்னடா கயிறு இருக்கிற? தலைவரே, எவ்வளவோ பேரு குஸ்தி பயில் வாங்குறான், 10 ஜதையை வெண்ணாங்கிறான், 20 ஜதையை கீழே தள்ளாங்கிறான். ஒன்னும் பிரயோஜனம் இல்லையே. அத்தனை பேரையும் நீங்க நிக்க வச்சு ஒண்ணும் பண்ண வேணாம். ஒரு மூச்சு விட்டா போறாது. அங்க புயலும் பூகம்பம் வந்த மாதிரி இல்ல. உன்னுடைய டியூட்டி என்ன? என் டியூட்டி கால் பிடிக்க வேண்டியது. கால் எங்க? கால் யாரா? என்ன என்ன புரியல? சிங்காரம். அங்க பாரு. ஓஹோ, புது விருந்தாடி வந்திருக்கான். கொஞ்சம் இருங்க, அவன் என்ன பர்மனண்டா டெம்பரவரியான்னு கேட்டுவான். பத்துமா? வாங்க 101. வணக்கம். வணக்கம் வணக்கம். ஏதோ சொல்லாம கொண்டாம திடீர்னு வந்துட்டீங்க. ஒரு கார்டு எழுதி போடப்படாது? அட, அதுக்கு நேரம் இல்லைன்னாலும் ஒரு தந்தியை அடிச்சீங்கன்னா மாலையை வாங்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்திருப்பேனே. என்ன நினைச்சு நீ பேசுற? என்ன முன்னே உனக்கு தெரியுமா? அது என் சொந்தக்காரவங்க கிட்ட சொல்றது மாதிரி சொல்லிட்டேன், கோச்சுக்காதீங்க. கொஞ்சம் கூட கபடம் இல்லாம பேசுறேன். நீ ரொம்ப நல்லவனப்பா. சத்தம் போட்டு என்ன நல்லவனு சொல்லிவிடாதீங்க. அந்த புகழ் மாலைக்கு அங்க ஒரு பையன் காத்துக்கிட்டு இருக்கான். வாங்க 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 வாங்க. வணக்கம். இவர் இருக்கிறாரே, இந்த இடத்துல பெரிய புலி. இவரை கண்டா எங்களுக்கெல்லாம் கிளி. இவர்கிட்ட நடந்துக்கணும். இல்ல அவருக்கு நீங்க ஒரு எலி. புலி வாழற காட்டுல சிங்கமும் இருக்கும். ஒன்னும் சேதம் ஏற்படும். இந்த பாருங்க, புலி சிங்கம் இங்க எதிர்த்தீங்க, சில்லற மிருகத்துக்கெல்லாம் ரொம்ப ஆபத்து வந்துடும். நம்ம எல்லாம் ஒத்துமையா வாழ்வோம். வாங்க. என்ன முறைக்கிற? என்ன கண்டா ஊமையோட பேசணும். தெரிஞ்சுக்க. என்ன கண்டா பேசுறவங்க கூட ஊமை ஆயிடுவான். அத நீ தெரிஞ்சுக்க.
வாங்க. ஆமா, நீங்க என்ன டெம்பரவரியா பர்மனண்டா பர்மனண்டா? ஏன் அந்த கேள்வி நீ கேக்குற? பர்மனண்டா இருந்தா அப்படி ஓரத்துல பெட்டு போட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன். 7 வருஷம். ஆஹா, அஸ்திவாரம் பலமா தான் போட்டு வந்திருக்கிறீங்க. இந்தாங்க. இதுதான் உங்கள் படு கை. இதுதான் தலை ஆணி. உட்காருங்க. இந்த புண்ணியமா எந்த நேரத்துல வந்தானோ தெரியல. இந்த மூட்டை பூச்சி கொசுவெல்லாம் இவனை விழுந்து கடிச்சு, இவன் விஷமெல்லாம் அதுங்களுக்கு ஏறி எல்லாம் பட் பண்ணா. ஒரு குஞ்சு குளம் கூட கிடையாது. இவனை வச்சு நான் ஒரு பிசினஸ் பண்ணலான்னு பாக்குறேன். அது ஒத்துக்குவானோ லைசன்ஸ் கேட்பானோ? அது இருக்கட்டும். உன் பேரு? என் பேர் சிங்காரம். ஏன் சிங்காரம்? செத்தவனை கூட நீ சிரிக்க வச்சிருவாப்பா. சத்தம் போட்டு சொல்லாதீங்க. இந்த தரதர தலைவன் முறைக்கிறான். எல்லோரும் கவனியுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கடினமான வேலை என்றோ கேவலமான வேலை என்றோ நீங்கள் எண்ண வேண்டாம். ஆகையால் உற்சாகத்தோடும் பொறுப்புணர்ச்சியோடும் கூட்டுறவு மனப்பான்மையோடும் நீங்கள் உழைக்க வேண்டும். சிறையினுள்ளே நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகும் பண்புகள் வெளியே போனதும் உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பயன்படும். நடக்கட்டும் வேலை. இதை எடுத்துட்டு போய் பல்லு வளர்க்க போறியா? இந்த இதையும் எடுத்துட்டு போய் பல்லு எடுக்கல இருக்கிறதா நோண்டு. வேலையில அக்கறை இருந்தா தானே. அந்த ஆள் என்னடானா பைப்பு போடணுங்கிறான், இவன் என்னடானா சீக்கிரம் பல்ல வளர்க்கணுங்கிறான். தொடாத. ஏன்? இது என்னுடைய. இதுல என்ன உன் பேரை அழுது வச்சிருக்குது? செய்யல என்னது உனதுங்கிற பேரம் கிடையாது தெரியுமா? என் கோபத்தை கிளறாத. உன் கோபம் என்ன ஒண்ணு செஞ்சிடாது. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. பாப்போம். என்ன சொல்ற இப்போ? பயங்கரமான ஆளியா. கடப்பாறை வளைச்சிட்டாரே. ஏ மண்ணு, நீ கொட்டு. அவர் கடப்பாறையை வளைச்சிட்டாரு, ஒரு சர்டிபிகேட் பண்றாரு. ஏய், என்ன இருந்தாலும் நம்ம தலைவனுக்கு கொஞ்சம் திமிரு வச்சிருக்கு. ஏய், இந்த ஜெயில் சோத்துலயே இவ்வளவு திமிரா இருக்கிறான் அந்த ஆளு. இன்னும் இங்க வட பாயசத்தோட சோத்தை போட்டுட்டான், நம்மளை அப்பளமா நொறுக்கிடுவான். இது வர்றேன். இப்ப என்ன சொல்ற? என்ன தலைவரே, நீங்க வளைச்சு கொடுத்துட்டீங்க, அந்த ஆளு நிமித்து விட்டாரு. ஆமா, இந்த கடப்பாறையவே நிமித்து விட்டாரு. இன்னும் என்னென்ன வகையில உங்களை நிமிக்க போறாரோ தெரியலையா? தலைவரே, இனிமே உங்க கட்சியில நான் இல்ல, கட்சி மாறி போச்சு. நிமித்தவர் கட்சி. நிமித்தவர் பாக்கு சுண்ணாம்பு பத்திரியே லஞ்சராம்பு ரத்தம் போல் செவந்து போச்சுதே. யாராச்சாத்தி உன்மேல ஆசையாச்சுதே. போடு வெத்தலை பாக்கு, வெத்தலை பாக்கு பத்திரிகை. 555. யாரப்பா 555? யாரா 555? ஏய், நம்பர் தெரியாத பையெல்லாம் இருக்கிறான் இங்க. சிங்காரா? சிங்காரம் யாரா? நான் தாங்க சிங்காரம். நீதானே 555? அட ஆமாங்க. இது யாருக்கு தெரியும்? நான் வந்த அன்னைக்கு மாட்டின மெடல். அப்புறம் யாரு பார்த்தா? சரி சரி, இன்னைக்கு உனக்கு விடுதலை. வா வா. எனக்கு விடுதலையா? ஒரு மாசத்துக்கு முன்னாள் நோட்டீஸ் கொடுக்கணும். மாத்தி மாத்தி போடும்போ. என்னடா சொல்லிக்கிட்டே இருக்கேன், படுத்துக்கிட்டே இருக்கேன். வா. நீங்க ஜெயிலர் கிட்ட சொல்லி 3 மாசத்துக்கு அந்தாண்ட ஒத்தி போட சொல்லுங்க. நல்ல கொளுத்த வெயிமா பார்த்து அனுப்புறீங்களே, வெளியில போனா கருத்து போயிட மாட்டேன். அது இல்லாம பைப்பு லைன் வேற போட்டு முடியல. அதை நம்பி என்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. நான் அவருக்கு துரோகம் பண்ண மாட்டேன். இத பாருங்க, முன்ன இவனை விடுதலை பண்ணுங்க. இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னா கம்பி வழியா புந்து போடுவான் போல இருக்குது இவன். சொல்லிக்கிட்டே இருக்கேன். இருங்கயா. ஆமா, இப்ப நான் என்ன குத்தம் செய்தேன்னு என்ன வெளியில அனுப்புறீங்க? இங்க என்ன குறவு பண்ணி வச்சிருக்கீங்க? மணி அடிச்ச சாப்பாடு, நேரத்துக்கு தூக்கம், வேலை வேலைக்கு வேலை. இது 3 வெளியில போனா கிடைக்குமா? வர முடியாதியா? அப்ப போய் தான் ஆகணுமா? சந்தேகமா இருக்கா? கொஞ்சம் இருங்க, வர்றேன். அண்ணே சிங்காரம், இன்னைக்கு உனக்கு விடுதலை. நீ இருந்த வரையில எவ்வளவோ ஆறுதலா இருந்தது. என் கவலையெல்லாம் மறந்திருந்து இன்னிலிருந்து அந்த நிம்மதி இல்லை. அண்ணே, நான் விடுதலை அடையிறது உங்க நன்மைக்குன்னு நினைச்சுங்க அண்ணே. நீங்க நிரபராதி, ஒரு குத்தமும் செய்யாம ஜெயிலுக்கு வந்திருக்கிறேன்னு நீங்களே சொல்லி நான் கேட்டேன். நான் வெளியில போன உடனே உங்களை விடுதலை பண்றதுக்கு என்னால ஆன வரையிலும் முயற்சி செய்து பாக்குறேன். ஆனா ஒண்ணு, இந்த சாக்கடை பெருச்சாடி இருக்கிறானே, வழக்கம் போல வம்புக்கு வருவான். அப்ப மட்டும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் வரட்டுமா? வாடா. என்னடா எங்கட சொல்லிக்காம போற? என்ன திமிரடா உனக்கு ராஸ்கல்?
நிமித்து போடுவன் நிமித்து. நிமு பீரு நீங்க வளைச்சாதான் இவர் நிமித்தார மறுபடியும் நிமிக்க பாக்குறீங்க. உடவாய என் கால அமுத்திட்டு இருந்த கழுத எதுத்தா பேசுற? ஆமா ஆமா, ஒரு காலத்துல உங்களுக்கு கால் அமைக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் வெளியில போய் உங்க கழுத்தமுக்க ஏற்பாடு பண்றேன். இரும்பு மனுஷன், இரும்பு மனுஷன். வாடா, மாமியார் விட்டு விருந்து என்னையோட முடிஞ்சது. யாரு நமக்கு யார் அனுப்பிச்சிருப்பா? நமக்கு யாரு அனுப்ப போறா? இது நம்மளை ஏத்திக்கிட்டு போறது நிக்குதா இல்ல நம்ம மேல ஏத்திட்டு போறது நிக்குதா? என்னடா அது ஒண்ணுமே புரியல. வரே வா வாத்தியாரே, வர குட்டி. பட்டு நாள பட்டு, அசல் பட்டு, வெண்பட்டு. வாத்தியாரே, வந்த விஷயம் வேற. தெரியண்டா முட்டாள். எப்படியாவது தந்திரமா அவளை நம்ம பக்கம் திருப்பி நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும். அவ்வளவுதானே? பொறுத்து பார். ஆபத்து. அடசோதா பயலுங்களா? ஐயோ, எல்லாம் ரெடிமேடு பயலுங்க. குட் டே மேடம். ஆமா, எங்க இப்படி ரொம்ப தூரம்? வீட்டுக்கு போறீங்களா? ஆமா. ஆமா, என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே. பாத்தீங்களா? ஆனா எனக்கு உங்களை ரொம்ப நல்லா தெரியும். பெயர் பட்டு, தொழில் பாட்டு. என்ன? டாய், இருங்கடா அடிமாட்டு பசங்களா, உங்களை நான் கவனிச்சுக்கிறேன். ஜெயில இருந்து வெளியில வந்தோடனே எனக்கு வேலை இருக்குதாப்பா. கொழுகுல பொம்மையா நின்னவெல்லாம் போட்டு விட்ட மாடி வந்துட்டான்டா. நின்னுகிட்டே பேசுறீங்களே, கார்ல ஏறிக்குங்களேன், சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். ரொம்ப தேங்க்ஸ். மேடம், சொல்றத கேளுங்க. வெயில் பரவாயில்ல. ஒன்னும் வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க. நாங்க உங்க சகோதரர்கள் மாதிரி. நானும் உங்க சகோதரி மாதிரி தான். என்ன கம்பல் பண்ணாதீங்க. டேய், கார் எடு. வாங்க, கூச்சப்படாதீங்க. கார்ல ஏறிக்கீங்க. பரவாயில்ல. என்னடா அது? காரை நீ ஓட்டுறியா, கார் ஒன்ன ஓட்டுதா? என்னமோ ஓட மாட்டேன்னுங்க. என் காரை கட்ட வண்டி ஆக்கிறதுக்கு நேற்றா வந்து சேர்ந்தியாடா நீ? என்ன ஆச்சுன்னு பாருங்கடா. எவன் செஞ்ச வேலைன்னு தெரியல இது. என்ன அது? கயத்தை பின்னால கட்டி இழுத்தா எப்படி போவோம்? முன்னால கட்டி இழுத்தாலும் பெட்ரோல் பங்கு வரலும் போவோம். வணக்கம் தோற. கத்திரி வெயில் காலை பத்திக்கிட்டு போகுது. இந்த கார்ல ஏறிக்கிட்டு போய் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிறானா? தேங்க்யூ. மரியாதையா போறியா இல்லையா? சொக்காய உடையா? அட சொக்காய உடையா? அட சொக்காய உடையா? அதுலதான் முக்கா உயிர் மாட்டிக்கிட்டு இருக்கு. அதை போய் இழுக்கிறேன். எனக்கெல்லாம் நீங்க சகோதரன் ஆவீங்களா? யாராவது அப்படி மூக்கு முடியுமா ஜோக்கா நடந்தா வந்தா டேக்கா கொடுப்பேன். காக்கா காக்கா. நமஸ்காரம் அம்மா. வாங்க. வணக்கம். 4 நாள் அவங்கள தேடிட்டு பார்க்க முடியல. நீங்க யாரு? ஜோதிட தர்க்க குதர்க்க வாதி பிரதிவாதி பயங்கர சிரோன்மணி ஸ்ரீ 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 சிங்கார நல்லூர் சித்தைய பண்டிதர். அப்பா, கேள்விப்பட்டிருப்பீங்களே? இல்ல. உட்காந்துக்கிட்டுமா? பயங்கரமான வெயில். அடு பயங்கர. நீங்க உட்காரலாம். ஆமா, வா. உங்களுக்கு என்ன வேணும்? உங்களை அதிகமா நான் கஷ்டப்படுத்த விரும்பல. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, அதோட கொஞ்சம் பெருங்காயத்தை அப்படி தட்டி போட்டு ஒரு கிளாஸ் மோர் கொடுத்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு பிரமாதமா இருக்கும். நீங்க யாரு, எதுக்காக வந்தீங்கன்னு கேக்குறேன். நான் தான் முன்னையே ஜோசியம் சொல்றேன்னு சொன்னேனம்மா. ஓஹோ, ஜோசியரா? ஆமா, ஜோசியம், ஆர்வடம், நாடி, பேர்ராசி, அதோட முகராசி எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து சொல்லுவேம்மா. மகராசி இத பாருங்க. சரிதான். போ, வசூலுக்கு வந்திருக்கீங்களா? இது சர்டிபிகேட்டுமா. இந்த ஊர்ல உள்ள பெரிய மனுஷன் எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான் பாருங்க. அதிகமா சொல்லுவானே, இப்ப இருக்கிற ஸ்டார் எல்லாம் என் வாய் வழியா வந்தவங்க தான். வேணும்னா ஒரு டெஸ்ட் பாருங்களேன். என்ன இது மறைக்கிற? ஏம்மா, நீங்க கன்னி தானே? இல்ல, காயாதி.
அண்ணா அது கேட்கலமா, நீங்க கன்னி ராசி தானேன்னு கேட்டேன். ஆமா கரெக்டா சொல்லிட்டீங்களே. பின்ன சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் இப்படி தள்ளுங்க. அப்ப உங்க கைய பிடிக்கலாமா? யோ எப்படி இருக்கு உடம்பு? அடடா, கைய பிடிச்சு அந்த ரேகையை பார்த்து சொல்லாமான்னு கேட்டேம்மா. சரி சரி இந்தாங்க. என்ன இந்தம்மா ஒண்ணும் புரியல. என்ன இருந்தாலும் உங்களுக்கு இத மாதிரி கஷ்டம் வந்திருக்கப்படாது. என்னையா? நீங்க ஒரு மனுஷனை காதலிச்சு அதுல நீங்க தோல்வி ஏற்பட்டது உண்டா? உங்க கண்ணமேட்டுக்கும் கீழே ஓடுற கவன ரேகைய பார்த்தா உங்க காதலர் ஏதோ பேராபத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். உண்டா? ஆமா. அவருக்கு வந்த ஆபத்து எப்படிப்பட்டது, எப்ப தீரும், விவரமா சொல்லுங்க. சொல்லிட்டா போகுது. சொல்றதுக்காக தானமா உங்க வீட்டை தேடி வந்திருக்கிறேன். எங்க கொஞ்சம் கைய காட்டுங்க. கன்னி 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 துலாம் 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 கும்பம் கும்பம். ஆஹா, என்னம்மா அது குருமேடே சரிஞ்சு கிடக்குதேம்மா. சூரியனுக்கு 3வது வீடு சுக்கிரனுடைய வீடு. அந்த வீட்டுல இல்ல கேது வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். கைய காட்டுங்க. ஐயோ, கலஸ்தரஸ்தானத்திலே ஒரே கலாட்டாமா. உங்களுக்கு யாராவது சகோதரன் இருக்கிறானா? ஆமா இருக்கான். அவன் தான் கேது. இல்லைங்க சேது. அது சேதோ பிராதம் எனக்கு தெரியாது, நான் ஜாதக ரீதியா சொல்றேன். அந்த பய பொல்லாத அயோக்கிய பய, ரொம்ப திருட்டு பயலாவும் இருக்கணும். உங்க காதலர் கூட அவனால ஜெயிலுக்கு போயிருக்கணுமே. உண்மைதான். ஆனா அவர் நிரபராதி. நிரபராதிதான் ஜாதகமே சொல்லுது. அதோட உங்க காதலர் சொல்லுது. அந்த சேதுடைய மனசு மாறி உங்க காதலருக்கு சகாயமா சாட்சி சொன்னான்னா அவர் விடுதலை ஆகிறதுக்கு வழி உண்டு. சொல்லலன்னா அதுக்கும் இல்ல வழி சொல்லுது. சொல்லுங்க. சேதுடைய உருவத்தை வச்சு ஒரு பூஜையும் போட்டு ஒரு மந்திரத்தையும் சொல்லிவிட்டா 24 மணி நேரத்துக்குள்ளார ஆளு மசமா மாட்டிக்குமா, அவன் மனசு மாறி போயிடும். உருவமா? ஐயோ, இப்ப என்ன செய்யறது? ஏன் வீட்டுல போட்ட இல்ல? ஓ இருக்க, இருங்க கொண்டு வர. கொண்டாங்க கொண்டாங்க கொண்டாங்க. ரூபாய் 10 போட்டா இருந்தாலும் பரவாயில்ல. இதெல்லாம் நிஜமா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதா இல்ல அந்த பய கொள்ளையடிச்சுக்கிட்டு வந்த சொத்தா? அதையும் கவனிக்கிறேன். நீங்க வாங்க, நீங்க உங்களை சுரட்டி எடுத்து விடுறேன். இந்தாங்க. இவன் தான் நான் சேது. இவன் இருக்கிற இடம் தெரிஞ்சா இவன் மூலியமா அந்த திருட்டு பயல்களை கண்டுபிடிக்கலாம்னா இவன் மூஞ்சி மாதிரி ஒருத்தருக்குமே இல்லையே. ஒண்ணும் இல்ல, என்ன பண்றது? என்ன முகத்தைய காணும், மூஞ்சி இல்லாத பய. இது சரி, நெருப்புல விழுந்துட்டான் போல இருக்கு, சுத்தமா வளைஞ்சிட்டான். அட ஈயப்பாயல. இத வர்றான் யா உலக மகா அழக. யாரப்பா நீ? இந்த ஊரு தான். ஏன் என்ன திருப்பின? சும்மா. உடம்பு எப்படி இருக்கு? 4 மாசத்துக்கு முன்னால அடிக்கடி தலைவலி வரும். இப்ப பரவாயில்ல. நீங்க அசௌக்கியம் தானே? ஏய், என்ன கிண்டல் பண்ற? ஐயா யாருன்னு தெரியுமில்ல? ரொம்ப பேர் போனவரா? என்னடா மொல்ல சொல்ற? ரொம்ப பேர் போன. ஏய், ஏன் காட்டுத்தனமா கூப்பாடு போடுற? மன்னிக்கணும். ஏன் போடுற? மன்னிக்கணும் மன்னிக்கணும். ஐயாவோட பேர் என்னவோ? ஏன் பேர்? ஏன் பேர் கேக்குறேன்? உங்க பேரு? என் பேர் தெரியாது? தெரியாது. சேது ராமலிங்கம். போதும் போதும் போதும். அடே அப்பா அப்பா அப்பா, இந்த பேர் போற வேகத்தை பார்த்தா இது சொல்லி முடிக்கிறதுக்கு 2 வருஷம் 2 மாசம் 3 நாள் 30 நிமிஷம் ஆகும் போல இருக்குது. ஐயா பேர் எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஏன் பேர? எங்க எங்க ஸ்டார்ட் ஆகுது? சேது. சேது சேது சேதுல ஸ்டார்ட் ஆகுதுல்ல? கேள்விப்பட்டிருக்கியா? சேது சேது சேது. சேதுதான். கொஞ்சோண்டு வளர்ந்து போச்சு, அதான் அடையாளம் தெரியல. ஆமா, உங்க சகோதரி பேரு? அடி செருப்பால் அயோக்கிய ராஸ்கல். ஐயா ஐயோ அம்மா யோ ஐயோ ஏப்பா ஐயோ ஐயோ சகோதரி பேரு கேட்டாங்க என்ன? அப்பா டிட்டி சர்றம்மா. எங்க சதுர நழ பாக்குறீங்க? அன்னைக்கு பிக்னிக்க ஏமாத்திட்டு போன மாதிரி ஏமாத்திட்டு போலான்னா அதான் நடக்காது. இப்பதான் உங்களை பத்தி நான் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். நடங்க ஸ்டேஷனுக்கு. அம்மா அம்மா அம்மா, நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? பசி எடுத்தது. பக்குவமா கேட்டிருந்தா பிஸ்கட் ஆப்பிளும் போட்டி போட்டுட்டு நீங்க கொடுத்துருப்பீங்களா? அதனாலதான் என் பசிக்கு ஒரு அணைய போட்டுட்டு லைட்டா ஏமாத்திட்டு போயிட்டா போயிட்டேன். எனக்கு பசி தீர்ந்தது, ஞானம் பிறந்தது. நான் செய்த தவற உங்ககிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கலான்னு தெரு தெருவா சுத்துற நீங்க அம்பிள்ள கடைசியில இங்க வந்து சிக்குனீங்க. அடாடாடாடாடாடா, என்ன நேர்மை, என்ன நேர்மை, என்ன கருணை.
உங்களை கூட ஒரு சமயத்துல உயிருக்கு துணிஞ்சு திருட்டு பயலுங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தி இருக்கிறேன். அந்த காரண மரத்துல கட்டி போடலன்னா அன்னைக்கு உங்களுடைய நிலைமை. அந்த நல்ல காரியத்தை செஞ்சது நீங்க தானா? முன்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துக்க ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்துருங்க, இல்ல அவங்க என்ன தேடுவாங்க. ரிப்போர்ட்டா? நான் நடந்ததை எல்லாத்தையும் மறந்துட்டு என் உயிரை காப்பாத்தினதுக்காக என் மனமாற உங்களுக்கு நான் நன்றி செலுத்தணும்னு இருக்கேன். ஆமா, உங்க பேர் என்னங்க? சிங் சாவரி. சிங் சாவரி அப்படின்னு? சாவரி என்ன? காரம். சிங்கு காரம், சிங் காரம், சிங்காரம். என்ன சிரிக்கிறீங்க? என் பேரு நல்லா இல்லையா? வேணும்னாக்கா கார சிங்கம்னு வச்சுக்குவோம். அது இல்லைங்க, நீங்க கள்ளம் கப்படம் இல்லாம ரொம்ப நல்லா பேசுறீங்களே, நீங்க ரொம்ப நல்லவர். என்ன கூப்பிட்டு உங்க வீட்டுல ஒரு விருந்து வைங்களேன், நான் நல்லா சாப்பிடுவேன். எதுக்கு? அது போகட்டும். அடுத்தபடியா நம்ம 2 பேரும் எங்க மீட் பண்றது? அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்த வாரம் எங்க? இதே இடத்துல இப்படியா? அடுத்த வெள்ளிக்கிழமை பீச்ல சந்திக்கலாம். நிஜமாவா? பீச்ல? நிச்சயமாவா? ஐயோ, அந்த பேச்சல மறந்துடாதீங்க. அப்புறம் பட்டுமா வர்றேன். போச்சா போச்சா போச்சா, என் லவ்ல இருந்த டெம்போவே போச்சு. இவ ஒருத்தி மந்திரம் செய்து விட்ட தேங்காய் மாதிரி இவளையே சுத்திக்கிட்டு இருக்காளே. என்னடி பேசாம இருக்க? ஒரு நாளும் இல்லாம எங்க இப்படி பீச்சுக்கு தனியா வந்தேன்னா? அப்படி காத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். காத்து வாங்கத்தான் வந்தியா, இல்ல யாருக்காவது காத்துக்கிட்டு? இந்த பாரு ஹேமா, உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன். இங்க வா. முடியாங்கய்யா, வேகமா வாயா. பட்டு, அந்த ஆளு பெரிய ஆளுடி. என்னடி அது ஆளு கீழுன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம? ஓஹோ, இப்ப மெய்யாவே உனக்கு அத்தான் ஆயிட்டாரு இல்ல? அவசியம் தர வேண்டியதுதான் அந்த மேதாவிக்கு மதிப்பு. ஆமாண்டி, இந்த ஏழைக்கு அவ்வளவு மேதாவி போதும். குடும்ப வாழ்க்கைக்கு அழகையும் அறிவையும் விட அன்பு தாண்டி முக்கியம். இரியா இரியா, என்னையா இது? என்னாச்சு இவருக்கு? திடீர்னு மயக்கம் வந்து கீழே வந்து தரமா? நீங்க விட்டுடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ, ஏமா இப்ப என்னடி பண்றது? இந்தடி, உன் காரை ரெடி பண்ண, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவோம். சரி, 1 minute. என்ன ஆச்சு? இவ எப்ப வருவாளோ? நீ எங்க போற? அவளை கட் பண்றதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு மயக்கமா விழுந்துட்டேன். என்னங்க கொஞ்சம் இரு, காதல் மேல் மூச்சு வாங்குது. என்னங்க, நம்ம ஏமாவை ஏமாத்திட்டு வந்துட்டோமே, அவ நம்மளை பத்தி என்ன நினைப்பா? என்ன நினைப்பா? நம்ம 2 பேரையும் தூக்கி சமுத்திரத்துல போட்டு நினைப்பா. சில்கு சில்கு சில்கா? சில்கு என்னங்க அது? என்ன போய் சில்கு சில்குன்னு? ஆமா, பட்டுக்கு இங்கிலீஷ்ல என்னவா? ஆமா, சில்க் தான். அப்போ நீ சில்கு. சும்மா இருங்க, 4 பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? 4 பேர் பார்த்தா ஒண்ணு இல்ல, அதுக்கு மேல பார்த்தாதான் ஆபத்து. என்னது? என்னாச்சு? என்னங்க இது, கிள்றீங்களா? போச்சுரா, இது ஒரு பாவமா? நான் கிள்ளுனேனா? பின்ன அது வேற ஒண்ணு இல்ல, நம்ம காதல்ல போராமப்பட்டு இந்த கடல் நண்டெல்லாம் கடிக்குது. சும்மா இருங்க அத்தான். அத்தான் அத்தான், பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். எங்க ஒன்ஸ் மோர் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சொல்ல மாட்டேன். பட்டு, ஏ சில்கு சில்கு, இன்னைக்கு நீங்க வரலன்னா நான் என்ன செய்யறதா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? என்ன செய்யறதா நினைச்சிட்டு இருந்தீங்க? இந்த கடல்ல விழுந்து ஐயோ, அப்படியே ஜாலியா கொஞ்ச நேரம் நீச்சல் அடிச்சுட்டு அப்புறம் கேண்டீன்ல போய் காப்பி சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு
என்னது கடிக்குது? கடல் நண்டு. கடல் நண்டு. கடல் நண்டா? அது போய் தொலையிட்டோம். என் அத்தை சௌக்கியமா இருக்காங்களா? அத்தை ஏது ரொம்ப தூரத்துக்கு போயிட்டீங்களே? அட ஆமா, ரொம்ப தூரம் தான் வந்துட்டேன். இதோ கிட்ட வந்துட்டேன். இது என்னடா அது? எலும்பு வரையிலும் எட்டி பாஞ்சில கடிக்குது. இப்பதான் பல்லு வளர்ந்துருக்குதா? ஆமா பட்டு, யாராருக்கோ என்னென்னமோ வசதி எல்லாம் செய்து வைக்கிறாங்களே, இந்த இடம் காதலர்களுக்கு இந்த கடற்கரை ஓரமா வந்து உலாத்திட்டு போறதுக்கு ஏதாவது ஒரு வசதி செய்து கொடுத்திருக்கப்படாது ஐயா? அதிகமா வேண்டாம். என்னது கடிக்குது பாத்தியா? கடிக்குது பாத்தியா? இதுக்குத்தான் சொல்றேன், இந்த இளம் காவலர்கள் கடற்கரை ஓரமா வந்துட்டு போறதுக்கு சிம்பிளா ஒரு நந்தவனம், அதுல சிம்பிளா ஒரு பளிங்கு மேடை, இந்த பூச்சி போட்டு நம்மள டச் பண்ணாம இருக்கிறதுக்கு சிம்பிளா ஒரு பாட்டுல பெனாயில், பசிச்சப்ப சாப்பிடறதுக்கு சிம்பிளா 4 குண்டு அல்வா, நினைச்சப்ப குடிக்கிறதுக்கு சிம்பிளா 4 பக்கெட் பால், கடைசியில நம்ம 2 பேரையும் தூக்கி கடல்ல போடுறதுக்கு சிம்பிளா 4 ஆளு. நம்மள தூக்கி கடல்ல போடுறதா? ஆமா, நான் எவ்வளவு பெரிய விஷயத்தை சீரியஸா சொல்றேன், நீ என்ன இவ்வளவு சிம்பிளா? கடிக்கிற பாத்தியா? கடிக்கிற பாத்தியா? கடல் நண்டு. கடல கடிக்குது. கடல் நண்டு. கடல் நண்டு கடிக்குது. இது நண்டும் இல்ல வண்டும் இல்ல, இது ஏதோ ஸ்டண்ட். யாரா இருக்கும்? ஏமாம் ஏமாம் ஏமாம். நீதானே? ஆமா, நானே தான். எப்படி நம்ம ஊசி வேலை? இதெல்லாம் எங்களுக்கு ஒரு தூசி வேலை. நீ வா பட்டு. தொண்டை மேலே உரலே விடுறாங்கோ, சத்தம் கீ போட ஓனாங்கோயா, அரே பசங்கள் கைக்கு மேலே தட்டுறாங்கோடா. என்னக்கீடா சும்மா சும்மா கைக்கு மேலே சத்தம் விடுறாங்கோ, அரே இருக்கா சொல்றாங்கோ, மண்டேவோட சொல்றாங்கோ, அரே இருக்கா சொல்றாங்கோ, கை சொல்றாங்கோ, இவன்கி ஓடுறாங்கோ, இவன்கி எவன்கி எவன்கி பாக்கி தரணும் சொல்றாங்கோ, அவன்கி நம்மளுக்கு கொடுக்கறான், நம்ம இவனுக்கு கொடுக்கறான், அதுக்கு வரணும் பொறுக்கிறான், நம்ம அப்புறம் விஷயத்தை கறக்குறான். அரே குல்லு பன் மாறா. அரே பாடே முஞ்சி சைத்தான், நிம்பளுக்கு மோனம் கேடுறான்னா நம்ம முதுகுக்கு மேல அடிக்கிறாங்கோ, அரே நிம்பள் வயிற்று மேல நம்ம மண்ணை போட்டுருவாங்கடா. பெரியவங்களே சின்னவங்களே இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கோ? தாய் சொல்றாங்கோ, சாய்பு சொல்றாங்கோ. இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கோ? தைலம் சொல்றாங்கோ. தும் சுப் கரோ. நிம்பள் மனசுக்குள்ளே நினைக்கிற காரியம் கண்ணுக்கு முன்னாலே நடத்துறாங்கோ. இந்த தாய்க்கு மேலே தலைக்கு மேலே தடவிக்கிறாங்கோ, இந்த தைலமே கை மேலே கைத்திக்கிறாங்கோ. நிறுத்தியா? அப்போ அபி உட்டானா படைய முஞ்சி சாய்த்தான். ஏன் அப்படி எல்லாம் போய் சொல்லி ஊரை ஏமாத்துற? வயிற்றுக்கு இல்லைன்னா எங்கேயா போய் பிச்சை எடுத்து சாப்பிடுறது? இது ஒரு பொழப்பா? மரியாதை இடத்தை காலி பண்ணுங்க. அரே படைய முஞ்சி சாய்த்தான், நம்மளே காலி பண்ண சொல்றாங்கோ. காலி பண்ண சொல்லையா, பிள்ளையார் பண்ண சொல்றோம். மூஞ்ச பாரு. பாக்குறாங்கயா. அரே நம்மள என்னங்கயா நினைச்சுக்கிறாங்கோ, ஆண்டவன் கீ கைக்கு மேலே வர போற சாதம் வாங்கிட்டு வந்தாங்கயா, அந்த சாதம் கீ காட்டி செத்போனவன் கீ உசுறு உண்டாக்குறாங்கயா. யோ போது நிறுத்தியா? இதுக்கெல்லாம் ஏமாறதுக்கு வேற ஊரை பாரியா? செத்தவங்களை பிழைக்க வச்சிருவாராம்ல, பெரிய சித்தர் இவரு. யோ முதல்ல என் பேர் என்னன்னு சொல்லு பாக்கலாம். சொல்றாங்கயா, மாதவிக்கு தம்பியா? சரியா, மாதவிக்கு தம்பி சரியா? என் பேர் என்ன? அரே துமாரா நாம் சேது. சுமாரியா? சரி, என் பேரை சொல்லிட்டேன், எங்க அப்பன் பேர் என்னன்னு சொல்லு பாக்கலாம். அரே ஒப்பனுக்கு பாச்சா அப்பன் கி பேர் கேக்குறாங்கோயா. சொல்றாங்கோயா அப்பன் கி பேர். என்னையா முடிக்கிற? யா அல்லாஹ், யா ஹுதா, யா ரஹீம், யா ரஹீம். இங்க யாரும் ரஹீம் இல்லையா? பேரை சொல்லி என்னக்கா என்ன ரஹீம்ங்கிற? சொல்றாங்கோயா. சொல்லியா? சொல்லியா அண்ணா? சொக்கா. பரவாயில்லையே, எங்க அப்பன் பேரு சொக்கந்தா. ஐயா இதெல்லாம் உனக்கு எப்படியா தெரியுது? அரே கைக்கு மேல இருக்கிற மைக்கே பார்த்து சொல்றாங்கோயா. என்னையா உளற? ஏயா இப்படி திணறாங்கோ? யோ உங்க சமாச்சாரம் நமக்கு மாறுங்கயா, வேணும்னா கேளுங்கயா. சொல்லியா? சொல்றாங்கோயா. நிம்பளி இன்னைக்கு போறாங்கோயா, நாளைக்கு வராங்கோயா, போறாங்கோயா. கையே காட்டுறாங்கோ. கிளிமா சலா பிஸ்கிட்டி லா காலி திதே காமதி ஓ
லீக்கா லீக்கா கிளிக்கி மாப்ளா காதிரி. அரே அண்ணா பிள்ளை பிடிக்கிறான். அரே வாயை மூடாதே தம்பி, வா என்னை நம்பி, இல்லைன்னா எண்ணி போடுவே கம்பி. தம்பி அம்மையா, இந்த தாயத்தை கட்டினா எந்த ஆபத்தும் உண்மையிலே எனக்கு வராதுல்ல? அரே நிம்பள் தலைக்கு மேலே அடிக்கிறாங்கோ, ஏன் ஆபத்து வரதில்லைன்னு சொல்றாங்கோ. ஈக்கி மேலே பட்டை தாய்த்து நம்ம ஊட்டி மேலே இருக்கிறாங்கோ. அந்த தாயத்தை நிம்பள் கை மேலே கட்டிட்டா நிம்பள் சாயத்தை எவனும் கரைக்கிறான் இல்லை, நம்மள் தான் கறப்பான். நம்மளை நம்பி வந்தா கொடுப்பான். அப்படி நான் வாயா போ. நிம்பள் முன்னே போறான், நம்ம பின்னே வரான். சரியா? ஜாவ் ஜாவ்.